வணக்க உறவே. இன்றைக்கு பன்றிமலை மலையாண்டிபுரம் போயிருந்தேன், கோமதி அம்மா தோட்டத்துக்கு. இந்த தெரியறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா திண்டுக்கல்ல இருந்து செம்பட்டி வரைக்கான பகுதி தெரியுது. அந்த மக்களுடைய வாழ்க்கையும் பார்க்கலாம் வாங்க உறவே. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கடைகள் கீழே போய் பொருளெல்லாம் வாங்கிட்டு வர்றாங்க. இங்கே தான் வண்டியெல்லாம் நிறுத்திடுவாங்க, இருசக்கர வாகனத்தையெல்லாம் நிறுத்திட்டு. ஏன்னா வீட்டு பக்கம் கொண்டு போக முடியாது, உயரமாக இருக்குது. இப்படி தான் அவங்களுடைய வாழ்க்கை. இதோ ஒரு அம்மா தண்ணி எடுக்கிறாங்க பாருங்கள். இதுதான் அது தண்ணி. பார்த்திங்கன்னா வாளி கூட இல்லை, ஒரு கேனை கட் பண்ணி இதை தண்ணி எடுக்கிறாங்க. பார்த்திங்கன்னா இது தண்ணி வற்றிடுமா. தண்ணி வற்றிருச்சுன்னா வேறு எங்கேயாச்சும் தான் தோட்டங்களுக்கு போய் ரொம்ப தூரம் போய் தான் தண்ணியை கொண்டு வரணும். இப்படி தான் இருக்குது மலைவாழ் மக்களுடைய வாழ்க்கை. இங்கே இருந்து உழைச்சி தான் நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாம், அதாவது என்னது, மிளகு, காப்பி, தேயிலை, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் அனைத்துமே இப்படி தான், ஏலக்காய் எல்லாம் இப்படி தான் உற்பத்தி பண்ணுறாங்க. இங்கே 2 பேர் தண்ணி எடுக்கிறாங்க. இப்படி தான். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. என்ன வேலை பண்ணுறீங்க இங்கே? நாங்கள் இப்போ பிஎஸ்என்எல் வைஃபை பண்ணிகிட்ருக்கோம். ஓ, பிஎஸ்என்எல் வைஃபைவா? அடடா. அவங்க கூட கேட்டாங்களா? இந்த அவங்களுக்கு தான் நெட்டு கொடுக்குறோம். நம்ம பார்க்குறது ஏலக்காய். பாருங்களேன், இதில் ஏலக்காய் இருக்கா? இருக்குது. இதான் ஏலக்காய் தான். இதோட செடி பார்த்தீங்கன்னாக்கா செடியானது இது பார்த்தீங்கன்னா கரும்பு மாதிரி அப்படியே வெடிக்குமா, புதர் மாதிரி இருக்குமா. என்ன பண்ணுறாரு, ஒரு ஏணி மாதிரி அப்படியே மரத்தோடு ஒட்டி அதை கட்டிக்கிறாரு. சும்மா ஒரு கம்பி தான் வளைச்சி விட்ருக்காங்க. பரிசை இப்படி தான் சேகரிக்கிறாங்க. அது மேலே உச்சியில் கிட்டத்தட்ட 30 அடி 40 அடி கூட மேலே, ஒன்றுக்கு மேலே ஒன்று மேலே வச்சு மேலே ஏறி சேகரிக்கிறது. இப்படி தான் சேகரிக்கிறாங்க மிளகு. மேலே துணி மூட்டை மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள், வெள்ளை மூட்டை. அது சேகரிக்கிறதுக்காக பின்னாடிக்கிட்டு இருக்காரு அவர். இவ்வளோ உயரத்தில் தான் இது பண்ணுறாரு. ஆனால் ஒரு குழு உழைக்காமலே சாப்பிடுது. அது உழைக்கும் உறவுகளே, நம்ம சிந்திப்போம், செயல்படுவோம்.